الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூன் பப்ளிகேஷன்ஸ் நிறுவனம் இந்த திருக்குரானை வெளியிட்டிருக்கின்றது. இந்த தமிழ் திருக்குரானை மௌலவி பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். 1216 பக்கங்கள் கொண்டது இந்த திருக்குரான். இந்த திருக்குரானிலே மொழிபெயர்ப்பும் இருக்கின்றது. மொழிபெயர்ப்பு மட்டும் இல்லாமல் பல்வேறு தலைப்புகளிலே திருக்குரானை பற்றி பல வியக்கத்தக்க செய்திகளை இந்த மொழிபெயர்ப்பிலே நாம் பார்க்க முடிகின்றது. உதாரணமாக நான் சொல்ல வேண்டும் என்றால், திருக்குரான் தொகுக்கப்பட்ட வரலாறு 22 பக்கங்களில் இடம்பெற்றிருக்கின்றது. திருக்குரானை பற்றியான கலை சொற்கள், அதாவது இந்த மொழிபெயர்ப்பிலே சில அரபி சொற்கள் அரபி சொற்களாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. சில தமிழ் சொற்கள், உதாரணமாக தொழுகை என்பது முஸ்லிம்கள் அனைவருக்கும் தொழுகை என்றால் என்னவென்று புரியும். ஆனால் இந்த திருக்குரானை படிக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதாருக்கு தொழுகை என்றால் அதனுடைய விளக்கம் என்ன என்பதை விளக்கும் முகமாக கலை சொற்கள் என்கின்ற தலைப்பிலே இந்த மொழிபெயர்ப்பிலே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அரபி மற்றும் சில தமிழ் சொற்களுக்கு தனியாக குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மொழிபெயர்ப்பினுடைய இன்னொரு மிக முக்கியமான சிறப்பு அம்சம் என்னவென்றால், சுமார் 43 பக்கங்களுக்கு, இது மற்ற ஏற்கனவே வந்த தமிழ் திருக்குரானில் இடம்பெறாத ஒரு சிறப்பம்சம், 43 பக்கங்களில் சுமார் 11 தலைப்புகளில் பல்வேறு உட்தலைப்புகள் உட்பட்டு பொருள் அட்டவணை, இண்டெக்ஸ் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுவார்கள், அது இடம்பெற்றிருக்கின்றது. திருக்குரான் அறிவை பற்றி, கல்வி பெறுவதை பற்றி என்ன சொல்கின்றது, திருக்குரானிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்களுடைய வரலாறு என்ன, திருக்குரான் எடுத்து ஏம்பக்கூடிய நற்பண்புகள் என்ன, திருக்குரானில் வெறுக்கப்பட்டிருக்கக்கூடிய கெட்ட பண்புகள் என்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்கள், திருக்குரான் சொல்லக்கூடிய அரசியல் என்ன, இதை பற்றி நாம் தெரிய வேண்டும் என்றால் இந்த திருக்குரான் மொழிபெயர்ப்பிலே நாம் அந்த பொருள் அட்டவணை பகுதிக்கு சென்றால் விரிவாக அந்தந்த வசனங்களை மிக எளிதாக சுலபமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் 1216 பக்கங்களில் இந்த திருக்குரான் மொழிபெயர்ப்பு வந்திருக்கின்றது. அதிலே 867 பக்கங்களில் தர்ஜுமா என்று சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பு வந்திருக்கின்றது. இப்படியாக நாம் கணக்கு பார்க்கும்போது 70% தர்ஜுமாவுக்கும் மொழிபெயர்ப்புக்கும், 30% திருக்குரானை பற்றியான பல்வேறு செய்திகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த திருக்குரானை படித்து பார்க்கும்போது இது நிச்சயமாக மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே, அதுவும் குறிப்பாக திருக்குரான் சொல்லக்கூடிய கருத்துக்களை அறிய விரும்பக்கூடிய முஸ்லிம் அல்லாதார்களுக்கும் சரி, முஸ்லிம்களுக்கும் சரி, தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கக்கூடிய வகையிலே இந்த திருக்குரான் அமைந்திருக்கின்றது.